கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 115 சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 115 வசனம் 12 முதற் பகுதி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் 115 சங்கீதம். ஏனென்றால் இந்த சங்கீதத்தை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, உயிருள்ள கடவுளை விட்டுவிட்டு விக்கிரகங்களை வணங்குகின்ற மக்கள் எப்படி இருப்பார்கள், அல்லது அந்த விக்கிரகம் அந்த மக்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது என்பதையும், உயிருள்ள ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார் என்பதை தாவீது தன் வாழ்க்கையில் அப்படியே அனுபவித்ததை அங்கே எழுதி கொண்டிருப்பார். அதில் ஒரு அற்புதமான வசனம் தான் இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம். அதிலே தாவீது தன்னுடைய ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, கடவுள் நம்மை நினைத்திருக்கின்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய கடவுள் எப்பொழுதும் நம்மை நினைவில் வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு சில ஆண்டுகள் நமக்கு மிகவும் தெரிந்த ஒருவரை கூட நாம் பார்க்காமல் இருந்திருப்போமானால், திடீரென்று எங்கே ஆகிலும் ஒரு பார்க்கும் பொழுது உங்களுடைய முகம் எங்கேயோ பார்த்ததை போல் இருக்கிறது, அல்லது உங்களை எனக்கு நினைவு இருக்கிறது, ஆனால் உங்கள் பெயரெல்லாம் எங்களுக்கு மறந்து விட்டது என்று நாம் குறிப்பிடுவோம். சில நேரங்களில் நாம் அருகில் நிற்கிறவர்களை பார்த்து, உங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கிறேனே என்று கேட்கிறதை இன்றைக்கும் நாம் வழக்கமாக நாம் கொண்டிருக்கின்றோம். காரணம் என்ன? நம்முடைய நினைவிலே எல்லாரையும் எல்லா காலத்திலும் வைத்து கொள்ள முடியவே முடியாது. ஆனால் கடவுள் அப்படி அல்ல. கடவுள் எப்பொழுதும் நம்மை நினைவில் வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகின்ற கடவுள் அல்ல. இன்னும் கடவுள் நம்மை மிகவும் ஆழமாகவும் அதிகமாகவும் அறிந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்கு வேதத்தில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கடவுள் சொல்லியிருக்கிறார். அது என்ன? உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியானால் நம்முடைய உருவத்தை அப்படியே வரைந்து கொள்வதென்று அர்த்தம் அல்லவே அல்ல. ஆண்டவர் அதை குறிப்பிடுவதனுடைய நோக்கம் என்ன? எப்பொழுதுமே நீங்கள் என் கண்களுக்கு முன்பாக என் பார்வையிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு சத்தியம்தான் உங்களை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுவது. எப்பொழுதும் என் பார்வையில் இருக்கிறீர்கள், மேலும் என் கையில் இருக்கிற நீங்கள் எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்புக்குள்ளாகவும் பராமரிப்புக்குள்ளாகவும் இருக்கிறீர்கள் என்பதை அழகாய் சொல்லி தருவதற்கு தான் கடவுள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மை பார்த்து சொல்லி இருக்கின்றார். இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடுவது என்ன? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் என்ன செய்வார்? நினைவில் வைத்துக்கொண்டு என்ன செய்வார் என்றால் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன், ஆசீர்வாதம் என்பது ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்பது வேறொன்றும் அல்ல. எளிய நடையில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னை தம்முடைய நன்மையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்குரிய நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், பரலோகத்திற்குரிய நன்மைகளினாலே என்னை நிரப்பும். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவார், உன் வாயை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சொல்லி. அப்போ அது ஆசீர்வாதம் என்பது என்ன? நாம் எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவம் இருக்கிறதே, அதுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இங்கே தாவீது குறிப்பிடுவது, கர்த்தர்
கர்த்தர் நம்மை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்மை நன்மையினால் நிரப்புவதற்காக. எந்தெந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகளையெல்லாம் அற்புதமாய் சந்தித்து நாம் ஒரு குறைவும் இல்லாதவர்களாக, நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக கடவுள் எப்பொழுதும் நம்மை நினைவில் வைத்து கொண்டே இருந்து நமக்கு சரியான நேரத்தில் ஒத்தாசையை செய்கின்ற ஆண்டவராய், உதவி செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். இன்னும் 136ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படி ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. பெரும்பாலும் மனிதர்கள் எப்பொழுது நம்மை நினைவில் வைத்திருப்பார்கள்? ஒரு பிரபலமான ஒரு மனிதர்கள் இருப்பார்களானால், பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர்கள் இருப்பார்களானால் அவர்களை அப்படியே நினைவில் வைத்து கொள்ளுவார்கள். அல்லது அவர்களை எப்பொழுதும் தம்முடைய அந்த உறவுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் பிரபலமானவர்களாகவும் பிரசித்தி பெற்றவர்களாகவும் எல்லா விதத்திலும் வசதி வாய்ப்பு நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்ற காரணத்தினாலே அவர்களை தன்னுடைய உறவின் வளையத்திற்குள்ளாக என்றும் வைத்துக் கொள்வதற்கு மக்கள் பிரயாசப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் தாழ்ந்து கிடக்கும் பொழுது, எதுவுமே இல்லாமல் ஒரு நிராயுத பாணி என்று சொல்லுவார்கள், ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட மனிதனை ஒருவருமே திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். காரணம், அவனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவன் நமக்கு பாரமாகத்தான் இருப்பானே தவிர எந்த விதத்திலும் நமக்கு அவன் லாபகரமாக இருக்க மாட்டான். ஆகையால் அப்படிப்பட்ட மனிதனை எல்லாம் நினைவில் வைத்து கொள்வதோ அல்லது அப்படிப்பட்ட மனிதனை எல்லாம் தன் அருகில் சேர்த்து கொள்வதோ நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி அது எவ்வளவு நெருங்கிய உறவுகளாகவோ அல்லது அறிமுகமான நண்பர்களாகவோ இருந்தால் கூட அவர்களை ஒதுக்கி விடுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாழ்வில் நான் உன்னை நினைக்கிறவர் என்று சொல்லி அதை தாவீது உணர்ந்து அவர் திரும்ப அதை சொல்லித் தருகின்றார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லித் தருகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் பிரபலமானவர்களாக இருப்பதினால் கடவுள் நம்மை நினைவிலே வைத்து கொள்ளவில்லை. மாறாக நாம் தாழ்ந்து கிடக்கின்றோம் என்பதற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? நாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம், எள்ளி நகையாடப்பட்டிருக்கின்றோம், பிறராலே அவமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நம்மை கடவுள் நினைவில் வைத்து கொள்ளுகிறார். ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்மை நினைக்கிறார் என்றால், அவர் நன்மையினால் நம்மை நிரப்புவதற்காக. நன்மையினால் நிரப்பி நம்மை ஆசீர்வதித்து எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலும் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட அமர பண்ணும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் அந்த கனமான நாமத்தை தரிப்பிக்கும்படியாக, நம் மூலமாக கடவுள் மெய்யான ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லித் தரும்படியாக கடவுள் நம்மை நினைத்து இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கலாம். தலையை உயர்த்தி நிமிர்ந்து பார்க்கக்கூடாத அளவிற்கு உங்களுடைய பிரச்சனையினாலும் உங்களுடைய கஷ்டத்தினாலும் நீங்கள் அப்படியே குறுகி கிடக்கலாம். கர்த்தர் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை நன்மையால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பயப்பட வேண்டாம். இந்த அற்புதமான ஆண்டவருக்கு என்றும் நன்றி சொல்லுங்கள். மகிமையின் காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கடவுள் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து
உங்களை உயர்த்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.